பொதுவா தோத்து போயிட்டாங்கன்னா, அடுத்து எப்படியோ கடுமையா உழைச்சு, வெற்றி அடைஞ்சிடணும் அப்படின்னு தான் எல்லாருமே நினைப்பாங்க. உலக வழக்கமும் அதுதான். ஆனா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் தோத்து போயிட்டோம். ஏன் தோத்து போனோம்? அதனால தான் தோத்து போனோம், இதனால தான் தோத்து போனோம்னு சொல்லி, கூட்டத்துக்கு கூட்டம், கூட்டம் போட்டு, போட்டு, போட்டு அழுவுற கூட்டத்த பார்த்துருக்கீங்களா? ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஹிஸ்ட்ரி ரெக்கார்டு கூட்டத்த போட்டு அழறவங்கள பார்த்துருக்கீங்களா? பாருங்க, ஆட்சி பொறுப்பேற்று முதலமைச்சர் ஆகி 14 நாள் தான் ஆயிருக்கு. அதுக்குள்ள இன்னும் ஒப்பாரி சத்தம் இன்னும் முடியவே இல்ல. பாருங்க, கதறல் சத்தம், ஓவர் லோடிங். தலைவன் அன்னைக்கே சொன்னான். திமுக ஆளுங்கட்சியாக வர முடியாதது கூட பரவாயில்ல, நம்ம தலைவரை வெற்றி பெற முடியாம போனதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. திமுகவால 2 முறை தொடர்ந்து வென்று ஆட்சி பொறுப்பேற்று முதலமைச்சராக முடியாதுன்னு சொல்றதை இந்த முறை மாத்தி காட்ட வேண்டும் என்று நான் கடுமையா உழைச்சேன். நான் மட்டும் இல்ல, என்ன பொறுத்த கனவுல கூட நடக்க முடியாத விஷயத்த எவ்வளவு கான்பிடென்ட்டா சொல்றாங்க. வழக்கம் இல்லாம உங்களை எல்லாம் உழைக்க வச்சோம். அது நடக்கலையே வருத்தம் தான் எனக்கு இருக்கு.